ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். நல்ல ஆண்டவரே, மறுபடியும் என்னுடைய சமூகத்திலே வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தெளிவான வழிநடத்தலை தாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரமாக கற்றுக்கொள்ளவும், இந்த பூமியிலே உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். ஜாயின் பண்ண வேண்டியவர்கள் ஏற்றவில்லை ஜாயின் பண்ண எல்லா அனுகூலமான சூழ்நிலைகளையும் தந்தரலும். முழுவதுமாய் உம்முடைய பரிசுத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் நம்முடைய வேத பாடத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். கடந்த வாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஒரு இன்ட்ரொடக்ஷனாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த வாரத்தில் நான் சொன்னது போல் வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம படிக்க போகிறதுக்கு முன்னாடி அதை நாம் எப்படி படிக்கக்கூடாது என்பதை நாம் ஒரு சில வாரங்கள் பார்த்து விட்டு அதற்கு பிறகு நம்ம அதை எப்படி படிக்கிறதுக்கு நேராக அல்லது அதை எப்படி படிக்க வேண்டும், அல்லாவிட்டால் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும் தொடர்ந்து அது எதை அது மையப்படுத்தி யோவான் எழுதியிருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ போன வாரத்தில் வெளிப்படுத்தலின் புஸ்தகம் கடைசி காலத்தில் நடக்கப் போகிற சம்பவங்களின் தொடர்ச்சியா அப்படின்றத பற்றி நம்ம யோசித்தோம். வெளிப்படுத்தல் எங்கேயுமே அது சொல்லப்படவில்லை. தொடர்ந்தேர்ச்சியாக இனிமேல் நடக்கப் போகிற காரியங்கள் ஈவெண்ட் பை ஈவெண்ட் எழுதப்பட்டிருக்கிறது என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை. அப்படியானால் வெளிப்படுத்தல் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன, அது எதை சொல்லுகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடி இறுதிக்கால சம்பவங்களின் தொடர்ச்சி அல்ல. இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறது போல என் டைம் ஈவெண்ட்ஸோட ஒரு சீக்வன்ஸை கொடுக்கறதுக்காக வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதை தான் நம்ம பார்த்தோம். தானியேலின் புஸ்தகத்திலே எண்டு குறித்து, இறுதி காலத்தை குறித்து, முடிவை குறித்து ஒரு சில காரியங்களை தானியேலுக்கு ஆண்டவர் சொல்லாமல் அதை முத்திரை போட்டிருந்தார். முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலருடைய செய்தியும் அப்போஸ்தலர்கள் சுவிசேஷர்கள் எல்லாரும் பிரசங்கித்தது என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் உட்பட காலங்காலமாய் தேவன் மறைத்து வைத்திருந்த, அதுதான் முத்திரை போட்டிருந்த சீல்டு, அந்த ரகசியம் மிஸ்ட்ரி இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க பிரசங்கிச்சாங்க. அதனுடைய இன்னொரு வடிவமாக, அதை இன்னொரு விதத்திலே சொல்லும் விதமாக தான் புக் ஆஃப் ரெவலேஷனை ஆண்டவர் கொடுக்குறார். எந்த யோவான் எழுதினாருன்னு நமக்கு தெரியாது. பெரும்பாலானவர் நம்புகிறது பத்முத்தீவிலே சிறை செய்தத்தில் இருந்த அப்போஸ்தலனாகிய யோவான் என்று. ஆனால் ஞான திருஷ்டிக்காரனாகி யோவான் என்று ஒருவர் இருந்தார் என்றும், அவர் ஒரு சபையின் மூப்பராக இருந்தார் என்றும் ஒரு கருத்தும் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது ஒரு கடிதமாக தான் எழுதப்படுகிறது. 7 சபைகளுக்கு, ஆசியாவில் உள்ள எபேசு முதல் தொடங்கிய 7 சபைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடாக. அதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். கலந்து கொண்டவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். It's not about end time sequence. It's not about the things that are going to happen or how the world is going to be destroyed. It is about how in Jesus Christ God's mystery is revealed. இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய மறைக்கப்பட்டிருந்த மறைபொருளாக இருந்த அந்த ரகசியம் இயேசு கிறிஸ்துவிலே எவ்விதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத ஆதி திருச்சபைக்கு சொல்கிறதுக்காக தான் வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ இதை ஒருவேளை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்னொன்று, இதில் நம்ம வேர்டு பை வேர்டாக எல்லாத்துக்கும் விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறதும் நமக்கு அந்த எண்ணமும் நம்ம விட்டு போய்விடும். அதனால தான் நான் போன வாரமே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை குறித்த, இயேசு கிறிஸ்துவால் அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு, அதான் வெளிப்படுத்தின விசேஷம். இட்ஸ் அபவுட் இது ஒரு அப்போகாலிப்டிக் புக்காக அவர் எழுதுகிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஜூயிஷ் கான்டெக்ஸ்டில் இந்த மாதிரி
மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற காரியங்களை குறித்து அவங்களுக்கு வந்து யூதர்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அதை பற்றி விவாதித்து கொண்டிருந்தாங்க. அது குறித்து எண்ணம் கொண்டிருந்தாங்க. என்ன இருக்கும்? கடவுளுடைய அந்த ஆபிரகாமை கொண்டு அவர் பண்ணின அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் எப்படி இருக்கும்? அந்த காலம் என்னதான்? அது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. பட் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் ரொம்ப தெளிவாக, ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க, இன் ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபுல்ஃபில்ட். இயேசு கிறிஸ்துவிலே எல்லாம் நிறைவேறி விட்டது. இதை வந்து நம்ம மைண்டில் பதிக்காத வரைக்கும் நம்ம வந்து வேறு காரியங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பவுல் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், வாக்குத்தத்தங்கள் உடனே நீ ஆசீர்வாதமாக இருப்பா, நீ சுகம் பெறுவா, அந்த வாக்குத்தத்தங்கள் இல்லை. தேவன் இந்த உலகத்தை குறித்து தீர்க்கதரிசிகள் மூலமாய் உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து தேவன் பண்ணின அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸோ அதனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கொஞ்சம் எளிதாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து எளிதாக இருக்கும். அதனால் இந்த அடிப்படையை நான் உங்களுக்கு முதலாவது வலியுறுத்த விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒருவேளை நம்ம நினைக்கிறது மாதிரி என் டைம் ஈவெண்ட்ஸோட சீக்வன்ஸ் இல்லை அப்படின்றத சொன்னேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பற்றின வெளிப்படுத்தல், எவ்ரிதிங் இஸ் ஃபுல்ஃபில்ட் இன் ஜீசஸ். இதை வந்து நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமும் பரவசமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னது இயேசு கிறிஸ்து நிறைவேறிடுச்சு. அப்படின்னா அது எப்படி நிறைவேறிச்சு, அது நிறைவேறும் காலம் எப்படி இருக்கும், அது நிறைவேறுதலின் வெளிப்பாடு என்ன, ஹவு இட் வில் பி மேனிஃபெஸ்டட் அப்படின்றது தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ தட் ஏர்லி சர்ச் நீடட் இட். அது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த காரியங்களை அவங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவங்களுக்கு மிக மிக அவசியமாக இருந்தது. சரி, இப்போது அடுத்ததாக நம்ம வந்து இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உலகம் மோசமாகும். பொதுவாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி பிரசங்கிக்கிறவங்க, அவங்க வந்தி கிறிஸ்து வருவது, உபத்திரவ காலம் வருகிறது, இதெல்லாம் குறித்து சொல்கிறவங்க பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இனிமேல் நடக்க போகுது. அவைகள் நடக்கும் பொழுது உலகம் வந்து ரொம்ப மோசம் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மாதிரி உலகத்தில் ஒரு பங்கு அழிந்து போகும், அதன் மேலே ஆண்டவருடைய கோபம் வரும், ஆண்டவருடைய சாபம் வரும். அதனால் இதை வாசித்து அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வாசிக்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் போயிடும். இன்றைக்கி கிறிஸ்தவங்களுடைய பெரிய பிரச்சனை அதுதான். வெளிப்படுத்தின விசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ளாததனுடைய விளைவு இந்த உலகத்தை பற்றின ஒரு கேர் இல்லாமல். ஸோ இந்த பிளானட்டை பற்றி, ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் பெரும் பகுதியில் அங்கே வந்து நீர் ஜலத்தின் மேலே, நீருக்கு மேலே ஆண்டுடைய கோபம் வந்துச்சு, செடி கொடிகள் மேலே ஆண்டுடைய கோபம் வந்துச்சு, இப்படி தான் சொல்லியிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உலகம் வந்து சாபத்துக்கு ஏதுவான, ஆண்டுடைய கோபத்துக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால உலகத்தை இன்றைக்கி வந்து நல்லா ப்ளஸ் பண்ணணும், அதை வந்து நல்லா கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணமே இன்றைக்கி கிறிஸ்தவங்களை விட்டு போயிடுச்சு. அப்படின்னா வெளிப்படுத்தின விஷயத்தில் இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை நம்ம சிந்திக்கணும். ஸோ முதலாவது நான் சொல்ல விரும்புகிறது தான், இந்த கடைசி காலத்திலே உலகம் மோசம் ஆகும் அப்படின்றத இன்னும் நம்மளை சொல்லி நம்மளை பயமுறுத்துறதுக்காக தான் வெளிப்படுத்தும் விசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. அப்படின்னா எதுக்கு அந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கிறது மாதிரி சொல்லியிருக்குது? உதாரணமாக அந்த 7 முத்திரைகளை உடைக்கும் பொழுது, அதேமாதிரி 7 எக்காளம் ஊதப்படும் பொழுது, 7 கோப கலசங்கள், பவுல்ஸ் ஆஃப் ராட்ஸ், ஸோ இதெல்லாம் பூமியின் மேலே ஊற்றப்படுகிறதாகலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் அந்தி கிறிஸ்து காலத்தில் நடக்கிற காரியங்கள். ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து ஜனங்களை உபத்திரவப்படுத்துவான், இன்னொரு பக்கம் ஆண்டவர் வந்து ஏதோ ஆண்டவர் வந்து எப்படா இந்த உலகத்தில் உள்ள மக்களை டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கிறது மாதிரி நமக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க இந்த பகுதிகளை நம்ம பார்க்கும்போது. ஆனால் இஸ் தட் அபவுட்
2000க்கு அப்புறம் அல்லது 2026 இருக்கிற நமக்கு இந்த உலகம் வேர்ஸ் ஆகும், இந்த உலகம் ஒன்றும் இல்லாமல் போகும் அப்படின்றது நமக்கு சொல்கிறதுக்காகவா ஆண்டவர் வந்து இதை கொடுத்துருக்கிறாரு, அல்லது அது வேறு எதையாவது குறித்து சொல்லுகிறதா அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் 2026 ஆர் தி ஈவெண்ட்ஸ் தட் ஆர் கோயிங் டு ஹேப்பன் ஆஃப்டர் 2026. அப்படின்னா இது எதை குறித்து அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து அந்த சம்பவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா இடங்களிலேயுமே இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப், நான் போன வாரமே அதை குறித்து சொன்னேன், மிக்ஸ் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபசிஸ், முக்கியமாக தானியேல், எசேக்கியேல், இதில் உள்ள ஏசாயா, ஈவன் ஏசாயாவில் உள்ள ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்சஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படின்னா இந்த ஈவெண்ட்ஸை வந்து கடைசி காலத்துக்காக இல்லை அப்படின்னா அது எதுக்காக தான் அப்போ சொல்லி இருக்குது. உதாரணமாக வெளிப்படுத்தின, நான் இன்றைக்கி நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து நான் சொன்னேன், அதுவே வந்து தானியேலுடைய அந்த தரிசனத்தில் அவன் பார்த்த நீண்ட ஆயுசுலோர் மட்டும் அந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் வந்து சகல அதிகாரத்தையும் கனத்தையும் பெற்றுக்கொள்கிறதான அந்த பிக்சரில், அந்த இமேஜரியில் தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு நான் சொன்னேன். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. ஏன்னா அவர் வந்து அந்த அவற்றிருந்து அந்த சுருளை வாங்கி அதில் உள்ள முத்திரையை உடைக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஸ்க்ராலை வாங்கி அவர் முத்திரையை உடைக்கும் பொழுது அங்கே வந்து அவங்க பாடுற பாட்டு அதுதான், நீர் அவங்கள வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர், நீர் அவங்கள எல்லா ஜனத்திலிருந்தும், எல்லா பாஷையிலிருந்தும், எல்லா கூட்டத்திலிருந்தும், ஜனக்கூட்டத்திலிருந்தும், எல்லா தேசத்திலிருந்தும் அவங்கள மொக்கென்று தெரிந்து கொண்டீர், மீட்டு கொண்டீர். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல 5:9. அப்படி சொல்லி அவங்கள ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறீர் அப்படின்ற ஒரு அந்த ஒரு எம்ஃபசைஸ் அங்கே பார்க்க முடியுது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பிக்சர் எங்கே இருக்குது, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம அதை பலமுறை பார்த்ததுனால அந்த வசனத்துக்கு நேராக போகலை. ஸோ சம்திங் இங்கே வந்து அந்த முத்திரையை உடைக்கிறத குறித்து சொல்லப்படும் பொழுதே அந்த பிக்சரோடு தான் வருது. ஆனால் அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த எல்லாரும் உட்காந்து அவங்கள வணங்குறதா வந்துட்டு 6ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம சொல்ல வர்ற விஷயத்துக்கு வருவோம். உலகம் மோசம் ஆகுமா, அல்லது உலகம் மோசம் ஆகும்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துறதுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு வந்து தரப்பட்டிருக்கிறதா? பிகாஸ் ஆல்வேஸ் ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன் இஸ் கன்சிடர்ட் டு பி அ புக் ஆஃப் டெரர். அது நம்மளை வந்து பயமுறுத்தி நம்மளை வந்து எப்படியாவது இந்த உலகத்தில் வரக்கூடிய அந்த அழிவு நின்று அல்லது இந்த ஆக்கினை கடவுளுடைய கோபத்திலிருந்து நம்மளை தப்பிக்க வச்சிடணும். அதுவும் முக்கியமாக இந்த கடைசி காலம்னு சொல்லக்கூடிய இந்த 2000க்கு அப்புறம் உள்ள இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்குன்ற, ஸோ எல்லா செஞ்சுரிஸ்லேயும் அப்படி தான் சொன்னாங்க, பட் இந்த செஞ்சுரிலையும் நமக்கு அப்படி தான் சொல்லப்படுகிறது. ஸோ ஏன் முதல் நூற்றாண்டிற்கு இது சொல்லப்பட்டது, அது ஒரு கேள்வி. முதல் நூற்றாண்டில் உள்ள கிறிஸ்தவங்களுக்கு நமக்கு சொல்லப்படுகிறது இருந்தால் ஓகே, அது அப்படி தீர்க்க தரிசனம்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே, இதில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த 7 முத்திரைகள்னு சொல்லி பார்க்குறோம். 7 seals, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். I watched as the lamb opened the first of the 7 seals. 7 முத்திரைகள் இருக்குது, ஒரு சுருள். ஸோ இட்ஸ் அ பியூர்லி என்ன பிக்சர் அப்படின்னா, தானியேலுக்கு ஒரு முத்திரை போடப்பட்ட புஸ்தகம் காண்பிக்கப்பட்டது. அந்த நான் சொன்ன நீங்கள் பகுதிகள் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி விரும்புனீங்கன்னா, வெளிப்படுத்தல 5ஆம் அதிகாரம், இப்போ சொன்ன விஷயங்களை வெளிப்படுத்தல 5ஆம் அதிகாரம் 11, அவங்க கையில் பைபிள் இருக்குன்னா நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை தான் அங்கே தானியேலையும் பார்க்குறோம். வெளிப்படுத்தல 5:11 பார்க்கும்போது, then I looked and heard the voice of many angels numbering thousands upon thousands and 10,000 times 10,000. They encircled the throne. இப்போ த்ரோனில் அங்கே வந்து நீண்ட ஆயுசுள்ளவரும் இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு வர்றாரு. இது எக்ஸாக்ட்லி எந்த பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை இது திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறதா இருந்தாலும் சிலர் வந்து இந்த வீடியோஸ் அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுறவங்க நம்ம ஏற்கனவே சொன்னதை கேட்காம சில நேரம் வாட்ச் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அது புரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் திரும்பவும் அதை எடுத்து வாசி காமிக்கிறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே அதே தான் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, thousands upon thousands attended him, 10,000 times 10,000 stood before him. அப்படின்னா
அதுதான் அந்த அதிகாரத்தை தான் அங்கே காமிச்சிருக்குது. ஸோ யாருக்கு அந்த அதிகாரம்? அப்போது இந்த வெளிப்படுத்தின வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதின யோவான் அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதினவர் என்ன காமிக்க விரும்புகிறார் அப்படின்னா, எப்பா தானியேலில் முத்திரை போடப்பட்ட அதாவது இந்த நீண்ட ஆயுசுள்ளவர்கிட்ட வந்த அந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் யார் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா அதில் அழகாக போட்டிருக்கு 13ஆம் வசனத்தில், அவர் யார்? அந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட வராரு, அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. 14ஆம் வசனத்தை பாருங்கள், தானியேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். He was given authority, glory and sovereign power, all people, nations, men of every language. சேம் டோன், அதே தான் இங்கே சொல்லியிருக்குது. இவங்க உடனே அதே பாட்டை தான் இங்கே பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? நீர் யூ ஆர் வர்தி அப்படின்னு மனுஷகுமாரன் அல்லது அடிக்கப்பட்ட. ஸோ வாட் ஹி வாண்ட்ஸ் டு சே இஸ், எப்பா தானியேலில் சொல்லப்பட்ட அந்த நபர் இவர் தான், இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியாகிய உங்கள் கண்களுக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்து தான் அவர். ஏன்னா உபத்திரவத்தில் போயிட்டு இருந்த சபை என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியல அவங்களால. ஒரு பக்கம் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்து ராஜாவாகிட்டாருன்னு சொல்கிறாங்க, பட் ஒன்றுமே மாற்றம் அடையலை. இன்னும் ரோமன் சீசர் தான், ராயன் தான் அரசனாக உட்காந்துருக்கிறான். அவங்க நினச்ச மாதிரி எந்த மாற்றமும் நிகழலை. பட் அப்பாசல்ஸ் ஆர் போல்ட்லி ப்ரீச்சிங் என்னது? ஸோ விசுவாசிகளுக்குள்ளே என்னது சொல்கிறாங்க? அவங்க தான் ஆண்டவர் ஆயிட்டார், இயேசு உயிர்த்தெழுந்தனால அவர் தான் கர்த்தர், அவருடைய ராஜ்யம் தான் அப்படின்றத பிரசங்கம் பண்ணுறாங்க. ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் ஆல் அப்படின்ட்டு. ஆனால் எந்த மாற்றமும் நடக்கிற மாதிரி தெரியலை. ஸோ அந்த குழப்பத்தில் இருக்கிற அந்த சபைக்கு 7 சபைகளுக்கு அல்லது அந்த லெட்டர்ஸை, ஏன்னா அந்த காலங்களில் 7 சபைகள் எழுதப்பட்டாலும் அதை தொடர்ந்து மற்றவங்களும் வாசிக்கிறதா தான் வழக்கம் இருந்துச்சு. சபைகளுக்கு ஒன்று பரிமாறிக்கொள்வாங்க. அதை வாசிக்கிறவங்களுக்கு என்கரேஜிங்காக ஹீ இஸ் த பர்சன். ஸோ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அதை சொல்கிறதுக்காக தான் அவர் கொடுக்குறாரு. ஸோ அந்த தோல் சுருளை, அந்த ஸ்க்ராலை இருக்கிற சீலை, நான் ஏற்கனவே போன வாரத்தில் சொன்ன மாதிரி, அந்த நீ முத்திரை போடப்பட்டிருக்கிறது, நீ போய் இளைப்பாருன்னு சொல்லி தானியேலுக்கு சொல்லப்பட்டது. இப்போ இவர் அந்த அதிகாரத்தோடு ஓப்பன் பண்ணுறதா அந்த இமேஜ் காமிக்கப்படுது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் சம்திங் தட் இஸ், நம்ம பொதுவாக எல்லாரும் எப்படி வெளிப்படுத்த, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அங்கே போயிட்டு நின்று அதை உடைப்பார் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. இல்லாட்டா அவர் உடைச்சி தான் நமக்கு இந்த ரகசியத்தெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன ரகசியத்தை? கடைசி காலம் மோசமாக இருக்கும், கடைசி காலம் ஈவெண்ட்ஸ் இப்படி இருக்கும்னு சொல்லி ரகசியத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 6ஆம் அதிகாரத்தில் உடைச்ச உடனே அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஸோ நான் அங்கே அவங்க சீலை உடைச்சி முதல் முத்திரையை உடைக்கிறதாகவும், உடனே அதில் 4 ஜீவன்களில் ஒருத்தர் என்ன சொல்கிறதாகவும் பார்க்குறோம் அப்படின்னா, 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். I looked, and there before me was a white horse. His rider held a bow, and he was given a crown, and he rode out as a conqueror bent on conquest. ஸோ இதுக்கு நிறைய விளக்கங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுதான் இது இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறவங்க உண்டு. ஏன்னா சீல் உடஞ்ச உடனே முதல்ல நடக்கிறது இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றவராக ரகசிய வருகையில் வர்றது இது சொல்லுதுன்னு சொல்லுவாங்க சிலர். பட் தேர் இஸ் நத்திங், அதில் அதுக்கான எந்த க்ளூவும் அதில் இல்லை. ஆனால் அதில் என்ன க்ளூ இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் என்ன பேக்ரவுண்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் தீர்க்க தரிசனங்களே நிறைவேறுதல் இயேசு அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ண கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, இது எங்கே உள்ள பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சக்கரியா 6ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு அந்த பிக்சர் தான் இங்கே வருது. சகரியா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முடிஞ்சால் உங்களுடைய பைபிளை திருப்பிக்கோங்க. சகரியா 6ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இங்கே. ஸோ ரெவலேஷன் அப்படின்றது நம்ம நினைக்கிறது மாதிரி யோவான் உட்காந்து நமக்கு அந்த 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 ஐடியா, ஜூயிஷ் கான்செப்டை, ஜூயிஷ் பேசிக்கே இல்லாமல் நம்ம பார்க்குறதுனால தான் அப்படி நினைக்கிறோம். அங்கே 6ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். கிட்டத்தட்ட அது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அந்த 6ஆம் அதிகாரம் முழுமே முழுசுமே முதல் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபுல்லாக அதை நம்ம அங்கே பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே 2ஆம் வசனம், த ஃபர்ஸ்ட் சேரியட் ஹெட் ரெட் ஹார்சஸ்,
the second black, the third white and fourth dappled, all of them powerful. இது என்னன்னு கேட்ட உடனே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஹார்சஸ் குதிரைகளை குறித்து சொல்லியிருக்குது. ஆண்டவர் வந்து அந்த குதிரைகளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பூமி முழுசும் போங்கன்னு சொல்லியிருக்குது. ஸோ அவைகள் பூமி முழுசும் போச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 8ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் அப்புறம் வந்து அந்த 8ஆம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவைகள் போனவைகள் என்ன செய்யுது அப்படின்னா, லுக் தோஸ் கோயிங் டுவர்ட் த நார்த் கண்ட்ரி ஹாவ் கிவன் மை ஸ்பிரிட் ரெஸ்ட் இன் த லேண்ட் ஆஃப் தி நார்த். கிவன் மீ ரெஸ்ட் இன் த லேண்ட் ஆஃப் தி நார்த். ஸோ வந்து இதை நான் வந்து விளக்குறத ரொம்ப டீப்பாக விளக்குறது நான் இதை நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதை நான் சொன்ன பிறகு விளக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேயே இதை கண்டினியூ பண்ணுறேன். என்ன இது இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இதை நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குதிரைகளை குறித்த அந்த முத்திரையோட சொன்ன 4 குதிரை வெளிப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து இது ஏதோ புதுசு கிடையாது. இட் இஸ் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ். இனிமே ஒரு 4 குதிரை ஓடும் அப்படின்னு சொல்லி அந்த குதிரைக்காக காத்துட்டு அதை மாதிரி படங்களை போட்டு மக்களை பயமுறுத்துறதுக்காக அல்ல. இங்கே வந்து அங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த 4 குதிரைகளும் அதுவும் இந்த கலர் இப்படி தான் இருக்குது. சிவப்பில் இருக்குது, கருப்பில் இருக்குது, வெள்ளையில் இருக்குது, புள்ளி உள்ளதாக இருக்குது. இதை நம்ம இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நார்த் லேண்ட் ஆஃப் தி நார்த்தில் இளைப்பாறுதலை கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு, நார்த்தில் போனது கர்த்தருடைய ஆவியைக்கு அது வந்து என்ன கொடுத்துச்சா, என்ன ஆண்டவர் தான் சொல்கிறார், கிவன் மை ஸ்பிரிட் ரெஸ்ட் இன் த லேண்ட் ஆஃப் தி நார்த். யாராவது ஒருத்தர் அதை முடிஞ்சுன்னா நீங்கள் தமிழில் வாசிங்களா? நான் ரெண்டையும் மாற்றி ஒரே டைமில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யாராவது நீங்கள் பைபிள் ஓப்பனாக வச்சுருக்கவங்க அனு இருக்கீங்கன்னா மேபி அனுவோ யாராவது ஒருத்தர் வாசிங்க. 9ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம். ஆமாம், 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு அவர் என்னை கூப்பிட்டு பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டு என்று என்னோட சொன்னார். ஓகே, ஸோ வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டு. ஸோ இந்த வடதேசம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இட் வாஸ் பியூர்லி ஸ்போக்கன் இன் த ஜூயிஷ் அண்ட் இஸ்ரேல் கான்டெக்ஸ்ட். இதை நம்ம முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நம்ம வேர்ல்டு வைடாக கொண்டு போகிறது தான். ஏன்னா சகரியாவில் இதை சொல்லப்பட்டது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இது சகரியா காலத்தில் எக்ஸைலில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு புரிகிறது மாதிரி அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு அவர் பேசுகிறாரு. இதை அந்த ஃபிகரேட்டிவை எடுத்து யோவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே ப்ராஃபட்டிக் லாங்குவேஜை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறார். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஏர்த்தனுடனே இது உலகம் முழுசும் ஏர்த் ஃபுல்லாக அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். அது வந்து உலகம் அது ஏர்த்து ஃபுல்லாக. பட் இங்கே வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏர்த் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணும் பொழுது பொதுவாக நல்லா புரிஞ்சுக்கணும், ஏர்த் அப்படின்றது அன்னைக்கு இருந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஈவன் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வேர்ல்டில் கூட அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வேர்ல்டு தான், ரோமன் வேர்ல்டு தான் அவங்களுக்கு ஏர்த்து. ஸோ ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தான் பேசுகிறாரு. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் 26th செஞ்சுரியில் இன்டர்நெட் காலத்தில் வாழ்ந்து நம்ம இப்போ ஒரே உலகத்தில் இருக்கிற அந்த க்ளோஸ்னஸான வேர்ல்டு அது குறித்து சொல்லப்படவில்லை. அப்போ நமக்கு நிறைய பேர் கேள்வி வரும், ப்ராஃபஸியில் ஏன் வந்து ஆண்டவருக்கு இதெல்லாம் முதலாளி தெரிஞ்சிருக்கக்கூடாது, ஏன் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அகெயின் வேதம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. பட் இட் வாஸ் நாட் கிவன் to us, it was given for us, it is given for us. நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு அதுதான். முதல் ஆதியாகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம போய் ஆர்கியூ பண்ணிட்டு உட்காந்துட்ருப்போம் யார்கிட்ட, நான் கிறிஸ்டியன்ஸ்கிட்ட. எதுக்கு? இது சயின்டிஃபிக்கலி இது ப்ரூவன் அப்படின்ட்டு. ஆண்டவர் சயின்டிஃபிக்காக இன்றைக்கி சயின்டிஃபிக் வேர்ல்டில் வாழ்கிற நமக்கு அது எழுத கொடுக்கவே இல்லை. வானம் எப்படி படைக்கப்பட்டது, பூமி எப்படி படைக்கப்பட்டது அப்படின்ற சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கல. அது அன்னைக்கு இருந்த மிடில் ஈஸ்ட்டு மக்களுக்கு, மத்திய அந்த கிழக்கு பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு அவங்களுடைய
உருவாக்கினார் அப்படின்றதையும், மெயினாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த டெம்பிள் தியாலஜியை பேஸ் பண்ணி, அதாவது ஆலயத்தை அடிப்படையாக வைத்து அப்படி தான் அது ஃபோக்கஸ் வானமும் பூமியும் கடவுளால் உண்டாக்கப்பட்டது, அதுக்கு நடுவில் மனிதன் கடவுளுடைய இமேஜ், கடவுளுடைய சாயலாக உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறான். மிடில் ஈஸ்டில் பார்த்தா அங்கே அந்த நாட்களில் பார்த்தோன்னா டெம்பிள்ஸ் எங்கே பார்த்தாலும் டெம்பிள்ஸ் இருக்கும். அந்த டெம்பிள்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் வானமும் பூமி, அதை எர்த் அண்ட் ஹெவன் யுனைட் ஆகிற இடம். அங்கே வந்து எங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காட் இருக்கும், ஒரு ஐடல் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் ஆதியாகமம் எழுதப்படும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அதில் ஹெவன் அண்ட் டெம்பிள் யுனைட் ஆகிற கடவுள் வானத்தையும் பூமி, ஹீஸ் த கிரியேட்டர். அவர் தான் அல்லாத ஒரு வானத்தையும் பூமியும் உருவாக்கி, வானம் பூமியும் அவர் பார்த்து கிடையாது, அந்த பூமியில் மனிதனுக்கு ஆள்கையை கொடுத்து மனிதனை தம்முடைய சாயலாக அங்கே வைக்கிறார். ஐடல் இல்லை, பட் காட்ஸ் இமேஜில் நம்மளை வைக்கிறார். ஸோ ஐடல் வர்ஷிப்பை அங்கேயே வந்து அவர் வந்து இல்லைன்னு சொல்கிறார். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதை நம்ம எடுத்துகிட்டு எங்கே போகிறோம், அது இப்போ பைபிள் வந்து மாடர்ன் சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ண போய் நம்ம. ஸோ காட் நெவர் இன்டென்டட் பைபிள் இன் தேட் வே. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ரெவலேஷனும் அதே மாதிரி தான். இட் வாஸ் கிவன் டு தம், இன்னைக்கு ரிட்டர்ன் ஃபார் அஸ், ஆனால் கிவன் டு தம். எதுக்காக? உபத்திரத்தில் போயிட்டு இருந்த 7 சபைகள், அந்த வாசிக்கிற சபைகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவிலே கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்படுத்தல் ரெவலேஷன் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் த ப்ரைமரி இன்டென்ஷன். சரி, இப்போ பாருங்களேன், அந்த சகரியாவில் நம்ம அதை பார்க்குறோம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் அடுத்து சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். அதுவும் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சகரியாவில் இருக்கிறதும் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியலில் உள்ள காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமாக நீங்கள் எசேக்கியலுக்கு திருப்பிக்கோங்க, எசேக்கியல் புஸ்தகம். ஏன்னா இந்த ப்ராஃபட்டிக் புக்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி இந்த ப்ராஃபட்ஸ் எல்லாம் ஒன்று தான் சொல்கிறாங்கப்பா. அது என்னத்தை பற்றி சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவிலே தேவ திட்டம் நிறைவேறுகிறது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இட்ஸ் நாட் ஃபார் த்ரெட்டனிங் அஸ், இட்ஸ் நாட் ஃபார் என்னது நம்மளை வந்து பயமுறுத்தி இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு கடவுள் ரெடி ஆகிட்டு இருக்கிறாருன்னு காமிக்கிறதுக்காக இல்லை. எசேக்கியல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5ஆம் அதிகாரத்தில் இதே லாங்குவேஜை நான் சொல்கிறேன், 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அந்த 12ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நான் இது எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த மூன்றில் ஒரு பங்குன்னு வருது. இது எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் அ வே ஆஃப் யூ டெல்லிங். நம்ம அதை போய் 3ல் ஒரு பங்கு அழிஞ்சு போயிடும் அப்படின்னா என்னது, 3ல் 1 எத்தனை அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறது இல்லை. அதாவது 5ஆம் அதிகாரம், எசேக்கியல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களா. எசேக்கியல் 5:12 வாசிங்க. எசேக்கியல் 5:12. உன்னிலே 3ல் ஒரு பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தால உன் நடுவில் மடிந்து போவார்கள். 3ல் ஒரு பங்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் விட்டு விழுவார்கள். 3ல் ஒரு பங்கை நான் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். ஓகே ஃபைன், போதும். ஸோ வந்து இதெல்லாம் என்ன காமிக்குது பார்த்தீங்கன்னா, இதே லாங்குவேஜ் தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் வெளிப்படுத்த நான் சொன்ன மாதிரி ஒரு முறை வாசிச்சிருந்தீங்கன்னா ஒரு சில அதிகாரங்களையாவது உங்களுக்கு புரியும். அப்போது இதில் என்ன சொல்ல வராரு, இதில் அல்டிமேட் இது என்னது, 3ல் ஒரு பங்குன்னு கரெக்டாக கணக்கு பார்த்து, சரி 1000 பேர் இருக்காங்களா, அதில் 1/3னா இவ்வளோ பேரை கொல்லணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. எப்பா, நீங்கள் எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால, எனக்கு விரோதமாக நீங்கள் வந்து நடந்ததுனால, ஐ எம் கோயிங் டு என்னது டிஸ்ட்ராய் யூ. ஸோ அதுதான் யாரை இஸ்ரேல் ஜனங்களை. அகெயின் வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் ஸ்பெசிஃபிக்கலி இதெல்லாம் சொல்லப்படுகிறது யாருக்கு அப்படின்னு சொன்னால், மெஸ்ஸியாவை இந்த கோபம் ஊற்றப்படுகிறது எல்லாமே எதை குறித்து சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி என்னது முழு உலகத்துக்கும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள் வெளிப்படாதுன்னு நான் சொல்லலை. அன்று வெளிப்படுத்துகிறார், இன்னும் அவர் வெளிப்படுத்தலாம். ஆனால் வெளிப்படுத்தலுடைய விசேஷத்தினுடைய இன்டென்ஷன் வந்து அந்த 3ல் ஒரு பங்குன்னு வருது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சேம் ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ் இஸ் யூஸ்ட் எஸ்பெஷலி ஃபார் த என்னது
ஜூஸ் அண்ட் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். இதை நம்ம முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். இதுக்குள்ளே இதை இன்னும் டீப்பாக நம்ம வரக்கூடிய வாரங்களில் நம்ம போகலாம். ஏன்னா நான் இன்னும் அதை உள்ளுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பேசேஜாக நான் போகலை இப்போது. ஸோ நான் இதை எதுக்காக எடுத்து காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை முதலாவது நம்ம மைண்டில் நல்லா பதிச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் 6ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் முத்திரைகளை அவர் உடைக்கிறதாக ஆரம்பித்து அந்த ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் இல்லையா, குதிரைகள் வந்து என்னதை காமிக்குது, அது சகரியாவுடைய லாங்குவேஜ். அடுத்ததாக இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போது ட்ரம்பட்ஸ் வரும். 7ஆம் முத்திரையை உடைச்சதுலேருந்து ட்ரம்பட்ஸ் வரும் இதில் 6ஆம் வசனத்துலேருந்து. இது எதை இந்த 7 அப்படின்றது ஒரு பெரிய முக்கியமான நம்பர். ஸோ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும், பைபிளை பொறுத்த வரைக்கும், அது இஸ்ரவேல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும், ஜூயிஷ் ஸ்கிரிப்சரல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 7 வந்து இட்ஸ் என்னது கம்ப்ளீஷன். ஸோ இயேசு கிறிஸ்துவிலே கம்ப்ளீட் ஆகுது. என்ன கம்ப்ளீட் ஆகுது? யூதர்கள் மேலே கடவுள் வைத்திருந்த அல்லது தேவ திட்டத்தை அவங்க நிறைவேற்றாமற் போன மெசியாவையும் அவர் நிராகரித்ததனுடைய விளைவினால் உண்டான அந்த கடவுளுடைய நியாய தீர்ப்பு, அது வந்து ஷுவர். இதை நம்ம மறுக்கவே முடியாது. AD 70 யூதர்கள் மேலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே வந்தது கடவுளுடைய நியாய தீர்ப்பு அப்படின்றது வந்து இட்ஸ் பிப்ளிக்கல். அதை நம்ம மாற்றவே முடியாது. அஃப்கோர்ஸ் தேவன் எவ்வளவோ இரக்கம் உள்ளவர் தான், அன்பு உள்ளவர் தான். பட் இருந்தாலும் AD 70 மனுஷகுமாரனை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ண தங்க மேசியாவை அவர் சொன்ன வார்த்தை தவறாமல் நிறைவேற்றப்பட்டதை அவங்க வந்து உணர்ந்தாங்க. ஆண்டவர் அதை உணர வச்சார். ஸோ அதை இன்னொரு லாங்குவேஜில், அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் நம்ம இப்போ வாசித்தோம் இல்லையா எசேக்கியேலில், அதே காரியம் தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு எக்காலமும் ஊத ஆரம்பித்தோடனே, முதல் எக்காலம் ஊத ஆரம்பித்தோடனே என்ன வருது அங்கே வாசிங்களா 7ஆம் வசனத்தில். 8ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 8:7. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு பசும் புல்லும் எரிந்து போயிற்று. ஓகே, ஃபைன். ஸோ வந்து மூன்றில் ஒரு பங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றில் ஒரு பங்குன்றது வந்துகிட்டே இருக்கு. தேர்டு அப்படின்றது இட்ஸ் நாட் அன் ஆக்சுவல் நம்பர். இட் ஷோஸ் தட் கடவுள் கோபமாக இருக்கார், கடவுள் அழிக்கிறாரு, ஆனாலும் தேர்டு தான். ஸோ அதை தான் அங்கே பார்க்குறோம் நம்ம. எசேக்கியேல்லையும் அதான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற செய்தி. எப்போ நான் உன்னை அழிப்பேன், உனக்கு மேலே கோபம் வரும், ஆனாலும் தேர்டு தான். ஐ வில் நாட் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய். அதான் நீங்கள் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் சொல்லுவார், நான் உன்னை முற்றிலும் அழிக்க மாட்டேன், ஸ்டில் பேலன்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அகெயின் த சேம் லாங்குவேஜ் தான். இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறத அவாய்ட் பண்ணணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வேர்ஸ் பை வேர்ஸாக, வேர்டு பை வேர்டாக, இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும், இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும். ஏன்னா ப்ராஃபட்டிக் லாங்குவேஜில் அப்படி வேர்ட்ஸுக்கு அர்த்தம் கிடையாது. சன் கருப்பு கம்பளி ஆகிட்டுச்சு அப்படின்னா உடனே கருப்பு கம்பளி ஆனதுன்னா அது எப்படி ஆகிருக்கும், எப்படி ஆகும், அதில் பிளாக் ஹோல்ஸ் வருதா, அதில் வந்து அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சன் கருப்பு கம்பளியை போல் ஆயிடுச்சு அப்படின்னா, சன் வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய நமக்கு வந்து நாளைக்கு கழித்து எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது, எப்படி இருக்கும் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு அப்படின்னா, அது வந்து ஒருவேளை இதெல்லாம் எதிர்பார்க்கிறத விட வித்தியாசமாக இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு இட் லுக் லைக் எர்த் ஷேட்டரிங் மூமெண்ட் அது இருந்துச்சுன்னு சொன்னால், உடனே எர்த்து ஷேட்டர் ஆகிட்டா தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆகலை. ஒரு கட்சி மாதிரி இன்னொரு கட்சி ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கலாம் ஒருவேளை, அல்லது நம்ம எதிர்பார்த்தது மாதிரியும் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ தட் இஸ் த என்னது லாங்குவேஜ் தட் வி யூஸ். நம்ம அந்த லாங்குவேஜை போய் எங்கே ஷேட்டர் ஆச்சு, எர்த்குவேக் எங்கே வந்துச்சு, சென்னையில் வந்துச்சா, நாகர்கோயிலில் வந்துச்சா நம்ம பண்ண போனோம்னா எவ்வளோ முட்டாள்தனமோ. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை வேர்டு பை வேர்டாக எடுத்து நம்ம என்ன பண்ணுறது, விளக்கம் அர்த்தம் தேடுறது. ஸோ இதுக்கு இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். சரி, அப்படின்னா இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த இருண்டதுக்கா ஒரு பிக்சர் வரப்போகிற அந்த இருண்ட பிக்சர் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நான் அப்படி மேலோட்டமாக அவுட்லைன் போயிட்டுருக்குதேன். ஸோ 6ஆம் அதிகாரத்தில் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது குதிரைகள் வந்ததாக பார்த்தோம். ஸோ அது என்ன, பழைய ஏற்பாட்டு அதனுடைய மீனிங் என்னன்றதுக்கெலாம் நம்ம இன்னும் போகல, இனி போகும் வரக்கூடிய வாரங்களில் நம்ம போகலாம். ஏன்னா அது ஒரே நாளில் வசனங்களோடு விளக்குறதுக்கு நான் விரும்புகிறேன்.
அப்புறம் அடுத்தது எக்காலம் ஊதும் போதும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி 1/3 அங்கே அழிந்து போகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிக்சர் எதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதனுடைய முடிவு என்னன்றதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதில் ஒரு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அகெயின் அங்கேயும் இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த ரகசியம் என்னது, அதுதான் விஷயம். ஸோ வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவர் ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் ஒரு மைய கருத்து ஒன்று இருக்கும், மைய பொருள் ஒன்று இருக்கும். அந்த மையப்பொருளை கொண்டு வர்றதுக்கு நம்ம நிறைய என்ன சொல்லுவோம், அதான் அந்த அந்த என்ன சொல்கிறது, அது ஆக்சுவலாக வெளிப்படுத்தின விசேஷம் நல்லா படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மல்டி கலரில் அழகாக பெயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்ட் மாதிரி இருக்குது. அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை விட்டுட்டு அந்த ஆர்ட்டில் இருக்கிற சைடில் இருக்கிற இந்த ஷேடு எதுக்கு, அந்த ஷேடு எதுக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம இன்றைக்கி நம்ம அதை படிச்சுட்ருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய செய்தி சொல்ல வர விரும்புகிற செய்தி என்ன, அப்பா இந்த உபத்திரவத்து வழியாக போகிறீங்க, ஒரு பக்கம் ஆண்டவருடைய கோபம் இஸ்ரவேல் மேலே, ஆண்டவருடைய நேசித்த அந்த தேசத்தின் மேலே வருகிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஈவன் சர்ச் மேலே கூட சில நேரம் ஆண்டவருடைய கோபம் வரும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அன்னைக்கு இது எழுதப்பட்ட கான்டெக்ஸ்டில், வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட அந்த கான்டெக்ஸ்டில் தேவனுடைய ஜனங்கள் யூதர்கள் மேலே ஆண்டவருடைய கோபம் ஒரு பக்கம் வர்றதை அவங்க பார்க்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் உபத்திரத்தின் வழியாக போகும்பொழுது அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தின ரோமன் எம்பையர், ரோம அரசு மேலே, அது மேலே ஆண்டவருடைய கோபம் வர்றதை அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த 2 மேலேயும் வர்ற கோபத்தை ஆண்டவர் வந்து பல விதங்களில் அவங்களுக்கு வரப்போகுதுன்றதையும், சீக்கிரத்தில் நடக்க போகுதுன்றதான் சீக்கிரத்தில் நடக்க போகிற சம்பவங்கள், இதனால் தேவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறுதுன்றதையும் அவர் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 7ன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், முழுமை. ஸோ இப்போ 7 எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது, 7வது எக்காலம் ஊதும்போது அதை ஒன்று வாசிங்களா, 7ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 10:7. வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஒரு மாணவர் மேல ஆணையிட்டு சொன்னார். இங்கிலீஷில் மாறி வருது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது அந்த இது வருதுல்ல, 10:7. அது தமிழில் 8ல் வருதோ, 8 6. பட் இந்த டேஸ் வந்து 7, the angel is about to sound his trumpet. ஒரு நிமிஷம், 10ஆம் அதிகாரம் 6 கரெக்ட். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. ஓகே, மிஸ்ட்ரி ஆஃப் காட் வில் பி ரிவீல்ட் அகெயின். கடவுளுடைய அந்த ரகசியம் என்னது, தேவ திட்டம் என்னது அப்படின்றது தான் அங்கே கொஸ்டின். அப்போ 7ஆம் எக்காலம் என்ன ஊதும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா, 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அதையும் வாசிடுங்க அனு, 11-15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் அவ்வளோதான் சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அவ்வளோதான், தட்ஸ் தி திங். கிங்டம் பிலாங்ஸ் டு லார்ட் அண்ட் இஸ் கிரைஸ்ட். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிடாமல் அதுக்கு நமக்கு என்ன சொல்கிறது, பிக்சர் பண்ண மற்ற ஷேட்ஸை போய் நம்ம என்ன பண்ணிட்டோம், பிடிச்சிட்டு இது என்ன நடக்கும், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு அர்த்தம்லாம் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் நம்மளை விட பெட்டராக. இஸ்ரேல் மேலே வரக்கூடிய நியாய தீர்ப்பு, யூதர்கள் மேலே வரக்கூடிய நியாய தீர்ப்பு, அன்னைக்கு இருந்த ரோம ஆட்சி மேலே ஸோ வாட் டஸ் தட் ஷோ? இந்த நியாய தீர்ப்புகள்லாம் எதை காமிக்குது, கர்த்தரும் கிறிஸ்துவுக்கும் உரியதாக எல்லா ராஜ்யங்களும் மாற்றப்படுகிறது. மண்டே எலெக்ஷன் ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் லார்ட் இஸ் த ரூலர். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உலகத்தை அவருடைய ராஜாக்களாக இருந்து ஆட்சி பண்ண தவறினதுடைய விளைவு
இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? அஃப்கோர்ஸ் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதனால தான் அவங்க பாடின பாட்டை பாருங்கள். அவங்க லேம்பை ப்ரைஸ் பண்ணும் பொழுதே என்ன சொல்கிறாங்க? அவங்களே எல்லா ட்ரைப்ல இருந்தும், எல்லா லாங்குவேஜில் இருந்தும், எல்லா பீப்புளில் இருந்தும், எல்லா நேஷனில் இருந்தும் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எதுக்கு அவங்கள சூஸ் பண்ணிரு? ராஜாக்களும், மேட் தம் டு பி கிங்டம் அண்ட் ப்ரீஸ் டு சர்வ், தே வில் ரெயின் ஆன் தி எர்த். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாட் பை இப்போ நம்ம குறை சொல்கிறோம், அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க. ஒய் தேர் இஸ் நாட் எ சிங்கிள் மாடல் ஆஃப் எ கிறிஸ்டியன் லீடர் இன் இந்தியா. அஃப்கோர்ஸ் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை, ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் ஏன் அந்த மாடலை நம்ம சர்ச்சால் கொடுக்க முடியவில்லை? நமக்கு டெமோக்ரஸி ஆண்டு தந்திருக்கிறாரு, நமக்கு ஓட்டிங் ரைட்ஸை கொடுத்துருக்கிறாரு, எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸை கொடுத்துருக்கிறாரு. ஒய் தேர் இஸ் சர்ச்சால் அப்படிப்பட்டவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியவில்லை? ஸோ சர்ச்சே கரப்டடாக இருக்குது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாரா? அந்த தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும். இந்த எர்த்தோட கிங்டம் எல்லாம் கடவுளுடைய கிங்டமாக மாறும். எப்போ ஆண்டவர் சொல்ல செய்தது தான். ரோமன் எம்பரரும் உடனே ஆள போகிறதில்ல, யூத டெம்பிளும் உடனே ஆள போகிறதில்ல. அதன் மேலெல்லாம் ஆண்டவருடைய கோபம் வரப்போகுது. உன்னை ஆளப்போகிறது இயேசுவும் கர்த்தரும் அவருடைய யார்? கிறிஸ்துவும் மட்டும்தான். த லார்ட் அண்ட் இஸ் Christ will reign forever and ever. Again the picture goes back to, இந்த பிக்சரும் எதை பற்றி இல்லை. ஸோ அது எப்படி இருக்கும், அந்த ஆட்சி எப்படி இருக்கும்ன்றதை பற்றி அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அதுதான் அங்கே எக்ஸ்ப்ளனேஷன். தெர் வில் பி நோ மோர் டிலே. இனி காலம் செல்லாது. 2026 வாழ்கிறவங்களுக்கு காலம் செல்லாது இல்லை, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் உள்ளவங்களுக்கு சொல்கிறார் காலம் செல்லாது. த எர்த் இஸ் கோயிங் டு பிலாங் டு த லார்ட். கர்த்தருக்குரியதாக மாறப்போகுது. அன்றைக்கி அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு என்னதான் இருந்திருக்கும், நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். அப்போ ரோமன் தான், அவன் தான் உட்காந்துருக்கான், சீசர் தான் உட்காந்துருக்கான், நீரோ உட்காந்துருக்கிறான், பவுல சிரசேதம் பண்ணிட்டு இருக்கிறான், அப்போஸ்தலர்களை கொன்னுட்டு இருக்கிறான், குவிச்சிட்டு இருக்கிறான் கிறிஸ்தவரில். இப்போ போய் வந்து இல்லை கர்த்தருடைய ஆட்சி தான் வரப்போகுதுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? இன்றைக்கி நம்மளாலே நம்ப முடியல. இன்றைக்கி இவ்வளோ மாற்றங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தினால் விளைவாக ஏற்பட்ட பிறகு நம்மளால் நம்ப முடியலை. இன்றைக்கும் நம்ம வந்து என்ன தான் நெகட்டிவாக தான் யோசிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் சொல்ல வர்ற விஷயம், மாற்றம் வரப்போகிறது, எர்த் ஷேட்டரிங் மூமெண்ட் வரப்போகிறது. யூ பிலீவ் இட். அது எப்படி வரப்போகுது, அது விளைவு எப்படி இருக்கும், அது ரெவலேஷனில் ஃபுல்லாக போகுது. அது லீனியராக போகலை. லீனியராக நான் சொல்லுறேன் போன வாரமே, வரிசையாக ஒவ்வொன்று ஈவெண்ட் பை ஈவெண்ட்டாக இல்லை. இங்கே ஒரு கலரில் ஒரு டைமென்ஷனில் இந்த பக்கம் காமிச்சிருக்கோம், இன்னொரு பக்கம் இன்னொரு டைமென்ஷனில் காமிச்சிட்ருக்கோம், இன்னொரு பக்கம் டைமென்ஷனில் ஸோ ஆல் த டைமென்ஷன்ஸ் மொத்தத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால், கிரைஸ்ட் அண்ட் இஸ் சர்ச். என்னது? கம்மிங் அவுட் விக்டோரியஸ். உபத்திரத்தில் போயிட்டு இருந்த சபைக்கு சொல்கிற செய்தியாக தான். ஒரு இன்றைக்கி நமக்கும் அது என்கரேஜிங் தான். ஒரு அவங்களுக்கு சொல்லப்பட்டாலும் நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கும் அது என்கரேஜிங் தான். என்ன என்கரேஜிங்? நம்ம என்ன உபத்திரவத்தின் வழியாகி போனாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஐயோ பயம், எல்லாருக்கும் பயம், ஆண்டவருக்கு எதிரான சக்திகள் வந்து ஆட்சியை பிடிச்சி நம்மளுக்கு கஷ்டம் வந்துடுமோ, வாட் எவர் இட் மே பி, த சர்ச் இஸ் கோயிங் டு கம் அவுட் விக்டோரியஸ். எந்த ராஜ்யமோ எந்த அதிகாரமோ இந்த இயேசுக்கு விரோதமாக நிற்க முடியாது. அது எந்த தேசமாக இருந்தாலும் சரி. ஸோ கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார். ஸோ பட் சர்ச்சோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் நம்ம தவறாமல் இருக்கும்போது, நம்ம தவறிட்டு நம்ம வந்து கட்சிகளையோ ஆட்சியோ அரசியலையோ ஆண்டவரையோ ப்ளேம் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. ஓகே, லெட்ஸ் திங்க் அபவுட் தட். ஸோ வந்து நான் இன்றைக்கி இன்னொரு ரெண்டாவது விஷயத்தை சொல்லியிருக்கேன். நான் போன வாரம் என்ன சொன்னேன் அப்படின்னா, என் டைம் ஈவெண்ட்ஸ் ஒரு வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறா, அப்படி அங்கே ரெவலேஷனில் எங்கேயுமே சொல்லப்படலை. இட்ஸ் ஜஸ்ட்டு என்னது, சீல், ஓப்பனிங் த சீல்ஸ் தான். இன்றைக்கி என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இந்த நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணியிருக்கிற விஷயங்கள் அழியும், அது நடக்கும், இது நடக்கும்ன்றதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், அது வெறுமனே ஆண்டவரை கோபப்பட்டவராக காமிக்கிறதுக்காக அல்ல, அது உலகம் முழுசையும் அவர் அழிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காருன்றதை காமிக்கிறதுக்காகவும் அல்ல. கடவுளை நிராகரிக்கிறவங்க மேலே ஆண்டவருடைய கோபம் வரும், ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கோ they will come out victoriously. Ultimately தேவனுடைய ராஜ்யம் பரவும். The earth will belong to the Lord's. Earth will be filled with the knowledge of the Lord.
கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கோம். இதை சொல்கிறதுக்கு தான் அந்த அன்ஜஸ்ட்டு அந்த காரியங்கள்லாம் நீக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ரோமன் ராஜ்யன்றது அன்னைக்கு இருந்த சின்ன சர்ச்சுக்கு பெரிய ஒரு விஷயம். அன்னைக்கு இருந்த ஜூயிஷ் ரிலிஜியன், டெம்பிள் ரிலிஜியன்றது அந்த இன்னைக்கு இருந்த கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய சவால். இதெல்லாம் தாண்டி வர முடியுமா சர்ச்சு? இதெல்லாம் தாண்டி சர்ச் வந்து சர்வைவ் ஆகுமா? நிறைய ரிலிஜியன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு, நிறைய மார்க்கங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. பட் இதுவோ வெற்றிகரமாக இன்றைக்கி உலகம் அனைத்தையும் நிரப்பி வைத்திருக்கிறது அப்படின்றத நம்ம மறக்க முடியாது. ஒருவேளை நம்ம வந்து என்ன செய்யலாம், சொல்லலாம், என்ன சொல்லலாம், ஐயோ கிறிஸ்டியானிட்டிலாம் அப்படி இருக்குது, அந்த ஃபெயிலியர் இருக்குது, இந்த ஃபெயிலியர் இருக்குது, அது இல்லை, இது இல்லை, எனக்கு லைஃப்பில் அது இல்லை, இது இல்லை, நிறைய சொல்லலாம். பட் ஆஸ் அ ஹோல் சர்ச்சும் கிறிஸ்டியானிட்டியும் ஹேஸ் அட்வான்ஸ்ட். முதல் நூற்றாண்டிலிருந்து இட் ஹாஸ் அட்வான்ஸ்ட், இட் இஸ் அட்வான்சிங். இந்த பூமி கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்படுற வரைக்கும் இட் வில் மூவ் ஆன் ஃபார்வர்ட். ஏன்னா இது தவிர வேறு சத்தியம் இல்லை, இதை தவிர வேறு கர்த்தர் இல்லை, இதை தவிர வேறு என்ன சொல்கிறது, ஆசீர்வாதத்திற்கான வழியும் இல்லை. வேறு எங்கே போனாலும் யூ டோன்ட் கெட் திஸ். ஸோ அதனால் அந்த கண்ணோட்டத்தோடு நம்ம இந்த புக்கை படிப்போம், ஆப்டிமிஸ்டிக் வியூவோடு படிப்போம், பெசிமிஸ்டிக் வியூவை நம்ம எடுத்து போடுவோம். ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து கற்றுக்கொள்ள கிருபைகளை தருவாராக. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஜோனி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நான் விரும்புகிற விஷயம் இதுதான். நம்ம இதை இன்னொரு கண்ணோட்டத்தில் போகும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நம்ம ஏன்னா வழக்கமாக அதை அப்படியே படித்து பழகிட்டோம். அந்த சேஞ்ச் ஆஃப் அந்த அவுட்லுக் ஆர் பெர்ஸ்பெக்டிவை வந்து நான் சொல்லும்பொழுது நீங்கள் அதை கொஞ்சம் மைண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் எளிதாக இருக்கும், பேசுகிற எனக்கும் எளிதாக இருக்கும். ஸோ வந்து நானும் அஃப்கோர்ஸ் அதை வந்து எடுத்து சொல்லும் பொழுது எனக்கு வந்து அந்த பழைய அந்த கண்ணோட்டத்தில் நானே இதை பேசியிருக்கிறேன். ஸோ வந்து அதனால் இந்த காரியங்களை இன்றைக்கி 2 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, போன வாரம் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு சொல்லப்படவில்லை, அதை நம்ம தப்பாக எடுத்திருக்கோம். ஸோ தட் இஸ் ராங், மிஸ்லீடிங். 2வது, நெகட்டிவ் பெசிமிஸ்டிக்காக நம்ம எடுக்கிறது இஸ் நாட் அபவுட் அஸ் அண்ட் டுடேஸ் வேர்ல்ட், இட் இஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி வேர்ல்ட், எஸ்பெஷலி த ஜூயிஷ் ரிலிஜியஸ் அண்ட் ரோமன் வேர்ல்ட். சர்ச் வந்து வெற்றிகரமாக வரும்ன்றது நமக்கு கொடுக்குற பெரிய வாக்குத்தத்தம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் புரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, யோவானுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிற இந்த சத்தியங்கள் எப்படி தானியேல், எசேக்கியேல், சகரியா, ஏசாயா தீர்க்கதரிசனங்கள் எல்லா லாங்குவேஜையும் மிக்ஸ் பண்ணி எல்லா தீர்க்க தரிசனங்களும் இயேசு சொன்னது போல் சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் என்று சொன்னது போல் இயேசுவை பற்றின வெளிப்படுத்தல், இயேசுவிலே எப்படி ஆண்டவரே உம்முடைய மாபெரிய திட்டம் நிறைவேறுகிறது என்பதையும், இந்த மெசியாவை உலகம் ஒரு நாள் அல்ல இன்றைக்கே அது ராஜாவாக கர்த்தராக ஏற்றுக்கொள்வதற்கு நேராக வழிநடத்துகிற பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்பதையும், சபையினுடைய பொறுப்பு அதுதான். தேவராஜ்யம் இந்த பூமியில் இருக்கிறது என்பதை காண்பிக்க வேண்டிய பொறுப்பு. அது பொலிட்டிக்ஸில் இருக்கலாம், எக்கனாமிக்ஸில் இருக்கலாம், அது என்ன ஸ்பியர் ஆஃப் லைஃப்லேயும் இருக்கலாம். நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அதை காண்பிக்கிற பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்பதையும், சபைக்கு மொத்தமாக பெரிய ஒரு பொறுப்புண்டு என்பதையும் கர்த்தர் நினைப்பூட்டுகிறீர். தொடர்ந்து நாங்கள் அதில் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபைகளை தாரும், இவர்களை புரிந்து கொள்ளவும், இவர்களுக்கு சந்தேகங்களை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி கிருபைகளோடு இருக்கட்டும். அந்த ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களை ஆஸ்வதியும், இருக்கிற இடங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் அவர்கள் செயல்பட அவர்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும். அப்படி ராஜ்யம் முழுமையாய் வெளிப்படும் பொழுது நாங்கள் எல்லாரும் அந்த ராஜ்யத்திலே மகிழ்ந்து கர்த்தர் எங்களை கொண்டு ஆண்டவரே இந்த ராஜ்ய பணியிலே செய்த காரியங்களை நினைத்து ஆண்டவரே மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கிறதில் நம்முடைய கிருபை பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.